இது என்னன்னு கேட்டீங்கன்னா கிளேலே செஞ்ச குக்கருங்க சார். குக்கருங்க சார். கண்டிப்பா நீங்க நம்ம நார்மல் குக்கர் சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களா சார்? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் கட்டிமா அப்படியே சும்மா புடிச்சு கரைக்கணுங்க. இது வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் சாப்பாடு பொரி மாதிரி இருக்குங்க. அப்படி எண்ணி சாப்பிடலாம் சார். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா களிமண்ல செஞ்ச ஃப்ரிட்ஜுங்க சார். ஒன்றும் இல்லைங்க சார். இந்த கேரட்டை கொண்டு போய் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா சக்க மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லை சார். செடியில வைக்கிறது அப்படியே இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க. தக்காளி பீட்ரூட் வந்து 7 நாளா இருக்குங்க. எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. இதுலயே இந்த முளைச்சிருக்குதுங்க. அப்படியே கருவேப்பிலையெல்லாம் 10 நாளைக்கு மேல வைக்கலாங்க. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம டெய்லி வாட்டர் தண்ணி குடிக்கிறது இதுலயே பிடிச்சி குடிச்சுக்கலாம். பிரியாணி பாட் இருக்கு, சர்விங் பாட் இருக்கு நம்ம கிட்ட. இது எல்லாமே கம்ப்ளீட்டா கிளேல செஞ்சது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா டவா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மோஸ்ட்லி நான்வெஜ் பிரியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாங்குறாங்க. உங்களுக்கு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, முட்டை குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல் இருக்கும். உங்களுக்கு சொல்லும் போதே நான் ஊறுது இல்லைங்களா சார். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான்ஸ்டிக் டவால சாப்பிட்டா கேன்சர் கண்டிப்பா வரும்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல யூஸ் பண்ணுங்க சார். வெறும் களிமண்ல செஞ்ச தவாங்க. உங்களுக்கு ஸ்கொயரா வேணா ஸ்கொயர் இருக்கு, ஃபிளாட் இருக்கு, உங்களுக்கு ரவுண்ட் இருக்கு. 3 சைஸ் வருதுங்க சார். நமக்கு மளிகை சாமான் போறதுக்கு கொண்டு வந்திருக்கோம் சார். நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆமாங்க, மளிகை சாமான் போறதுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுல 3 ஐட்டம். மிளகு போட்டுக்கலாம், உங்களுக்கு பருப்பு போட்டுக்கலாம், என்ன வேணா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி. இதுலயே ஒரு 10 ஐட்டம் இருக்குங்க. 10 வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம் விரும்புறது இல்லை சார். அதாவது என்ன பண்றாங்கன்னா இயற்கையா தண்ணி ஊற்றி வச்சா போதுங்க சார். ஒன்றும் இல்லை சார். நம்ம கார்பரேஷன் வாட்டர், நார்மல் வாட்டர் நீங்க ஊற்றி வச்சீங்கன்னா நைட் ஃபுல்லா ஃபில்டர் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரியாணி பாட்டுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க. இதுங்களா? ஆமாங்க. ஓகே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்ட கல்ச்சட்டி எங்கேயுமே கிடைக்காது. நம்மகிட்ட மட்டும் யூனிக் டிசைன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க இருக்கு இல்லையா, இது என்னன்னு தெரியுமா? இது வந்து களிமண்ல செஞ்ச ஒரு ஃப்ரிட்ஜ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் தான். சார் வணக்கம். உங்களை பத்தியும் உங்க கடையை பத்தியும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம கடை வந்து பாத்துட்டீங்கன்னா பாலாஜி ட்ரேடர்ஸ்ங்க. கோயம்புத்தூர் கணபதியில இருக்குங்க. ஓகே. காந்திபுரம் வந்து கணபதி போற வழியா வந்தீங்கன்னா ஹீரோ ஷோரூமுக்கு அடுத்த கடைங்க. மெயின் ரோட்டு மேலே இருக்குங்க நம்ம கடை. ஓகே சார். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்றது சொல்லுவீங்க சார்? சார் அதாவது இயற்கை பொருளை விரும்புறவங்க, ஓகே, எனக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், நான் சாப்பிட்ற பொருள் வந்து நான் உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக என் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் சார். சூப்பர். நான் கிளே ப்ராடக்ட் பண்ணுறேன், கோகோனட் ஷெல் ப்ராடக்ட் பண்ணுறேன், கல் சட்டி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்துட்டு எல்லாமே ஆர்கானிக். எல்லாமே ஆர்கானிக். அதாவது இயற்கை விரும்புகிறவங்க, நான் சாப்பிட்ற எந்த காய்கறி சாப்பிட்டாலும் அந்த காய்கறியில் இருக்கிற சத்துக்கள் எனக்கு முழுமையாக கிடைக்கணும், எனக்கு வாழ்நாள் அதிகமாக இருக்கணும், கண்டிப்பாக என் ப்ராடக்ட் போகலாம் சார். அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃப்ரிட்ஜ்னா இது மட்டும் கிடையாது, இது தவிர நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம் சார். சார் முதல்ல உங்களோட யூனிக்கான ப்ராடக்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா களிமண்ல செஞ்ச ஃப்ரிட்ஜுங்க சார். ஓகே. மேல வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார். இதுல ஒரு டேப் கொடுத்துருக்கோம். ஃபுட் கிரேட் ரப்பருங்க. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா டெய்லி 2 லிட்டர் தண்ணி ஊற்றணுங்க. இந்த தண்ணியும் நம்ம பிடிச்சி குடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து காய்கறிகள் எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் கெடாம இருக்குங்க சார். நீங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருப்பீங்க, எத்தனை நாள் வைக்கலாங்க? என்ன சார் அதிகபட்சம் ஒரு 5 நாள். அதாவது முன்னும் இல்லைங்க சார். இந்த கேரட்டை கொண்டு போய் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் கொண்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா சக்க மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு அதுல இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடும். ஏன்னா எந்த ஒரு பொருளை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது செத்து போகுங்க. இதுல இருக்கிற உயிரணுக்கள், சத்துக்கள் எல்லாமே செத்து போகும். நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லை சார். செடியில வைக்கிறது அப்படியே இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க. தக்காளி பீட்ரூட் வந்து 7 நாளா இருக்குங்க. எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. இதுலயே இருந்து முளைச்சிருக்குதுங்க. அப்படியே இதுலயே இருந்து செடியா முளைச்சிருக்கு. உண்மையாலுமே 7 நாள் இருக்குங்க. சீரியஸா சொல்றேன். 7 நாள் வச்சிருந்து நீங்க சாப்பிட்டாலும் இதனோட சத்துக்கள் வந்து அப்படியே கிடைக்குங்க. அப்படிங்கும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அற்புதமான பொருளுங்க. இந்த தண்ணி வந்து அப்படியே சர்க்குலேஷன் அப்படியே இறங்குங்க. இந்த கூலிங் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஒன்று கை வச்சு பாருங்க. ஒன்றும் சார், இப்படி கை வச்சு பாருங்க. இந்த இடத்துல கை வச்சு பாருங்க. ஜில்னஸ் இருக்கு. அதே ஜில்னஸ் செம்மையா இருக்கு சார். கண்டிப்பா இந்த ஜில்னஸ் வந்து அப்படியே கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு செடி கீழே ஒரு செடி இந்த செடி இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா கருவேப்பிலையில 10 நாளைக்கு மேல வைக்கலாங்க. இந்த செடி இருக்குன்னா செடியை பறிச்சு இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சில்னஸ் இருக்குமோ அந்த சில்னஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் டிஸ்அட்வான்டேஜஸ் தமிழ்னு யூடியூப்ல போடுங்க. எவ்வளவு கெடுதலான விஷயம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏன்னா நீங்க 24 hours அது யூஸ் பண்றீங்க. இபிபியில் உங்களுக்கு இதுல மிச்சமாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்க ஆரோக்கியம் இன்க்ரீஸ் ஆகும். பல விதமான இது இருக்கு உங்களுக்கு. நீங்க வாழ்நாள் கண்டிப்பா உங்களுக்கு அங்க அதிகமாகும். நீங்க யூஸ் பண்ற காய்கறிகள் வந்து அதனோட சத்துக்கள் வந்து அப்படியே கிடைக்கும். அப்படிங்கும்போது ஃப்ரிட்ஜில் சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளவு நல்லது சார். பியூர் ஆர்கானிக் சார். சார் எல்லாமே ஓகே. ஆனா எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் நான் தண்ணி வச்சு குடிப்பேன். இதுல குடிக்க அருமையான கொஸ்டின் கேட்டீங்க சார். நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா மேலே வந்து நான் 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிங்க சார். இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம டெய்லி வாட்டர் தண்ணி குடிக்கிறது இதுலேயே பிடிச்சி குடிச்சுக்கலாம். சில்னஸ் இருக்கு கண்டிப்பாக சார். அந்த உங்களுக்கு இயற்கையாக கொடுக்குற சில்னஸ் அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை குடிச்சு பாருங்க. அப்படியே இருக்கு. பாட்டிலும் நம்மளோட ப்ராடக்ட் தான். நீங்கள் குடிச்சு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்கு சார்?
எதமா இருக்கு சார் இந்த கண்டிப்பா வெயிலுக்கு வந்து அப்படியே வெயிலுக்கு மட்டும் இல்ல சார், வெய்ய காலத்துல மட்டும் இல்ல, நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இயற்கையா சத்து விரும்புறவங்க, நேச்சுரல் பொருளை விரும்புறவங்க, ஆர்கானிக்கா விரும்புறவங்க கம்பல்சரி போலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க லைஃப்ல. நிறைய பேர் கேட்குறாங்க வாரண்டி கேரண்டி இருக்கான்னு கேட்குறாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் சார், உங்க தலைமுறை முடிஞ்சு அந்த பையனோட தலைமுறை முடிஞ்சு உங்க பையன் தலைமுறை வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா மண்ணு பொருள் சார் எதுவுமே ஆகாது. காத்தோட்டமா வச்சுட்டீங்கன்னா, ஜன்னல் ஓரத்துல வச்சுட்டீங்கன்னா நல்லா உழைக்குங்க, கூலிங்கா இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இயற்கையா இருக்குங்க சார். நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்குங்க. துபாய்க்கு அனுப்புறோம், கனடாக்கு அனுப்புறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக லோக்கலுக்கு எல்லா ஊருக்கு அனுப்புறோம். உங்களுக்கு திண்டுக்கல், பரமக்குடி நிறைய பேர் கூப்பிடுறாங்க, கும்பகோணம், சென்னை கஸ்டமர்ஸ் அதிகமா கூப்பிடுறாங்க சார். இந்த மாதிரி ஆர்கானிக்கா வேற என்ன ப்ராடக்ட்ஸ் சார்? அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரியாணி பாட் இருக்கு, சர்விங் பாட் இருக்கு நம்ம கிட்ட. இது எல்லாமே கம்ப்ளீட்டா கிளேல செஞ்சது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்விங் பாட் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா டவா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மோஸ்ட்லி நான்வெஜ் பிரியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே டெரகோட்டா கிளேங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கிளேலயே கேர்டு பாட் இருக்கு. உங்களுக்கு டிசைனோட கேர்டு பாட்னா தயிர் பானை. ஆமாங்க, தயிர் பானை. உங்களுக்கு வந்து ஆனா அந்த காலத்துல எல்லாம் இந்த மண் சட்டில தான் வந்து இது போட்டு வச்சு. கண்டிப்பா, ஏன்னா உங்க தயிரோட சத்துக்கள், தயிர்ல வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு சார். பாக்டீரியாஸ் நிறைய இருக்கு. நம்ம மித்ததுனால ஊத்தும்போது அந்த பாக்டீரியா செத்து போயிடும். நம்ம வெறும் சக்கையை தான் சாப்பிட்றோம். கிளேல யூஸ் பண்ணும்போது அவ்வளவு நல்லதுங்க சார். நமக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அற்புதமான ப்ராடக்ட் சார். என்னோட வந்து டாப் கேட்டகரியில ஹை சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்டுங்க எங்க கம்பெனிலேயே. இது என்ன கேட்டுட்டீங்கன்னா கிளேலே செஞ்ச குக்கருங்க சார். குக்கருங்க சார். கண்டிப்பா குக்கருங்க. உங்களுக்கு வந்து என்ன சார் நீங்க அட்வான்ஸ்டு பிளஸ் வந்து ஆர்கானிக் ரெண்டையும் கலந்து. ஆமா சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நரேந்திர மோடியை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுங்க. இது உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது இது மாதிரி லாக் கொடுத்துறோம், லாக் போட்டுக்கலாங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற கேஸ் கட் இருக்கு. குக்கர் மாதிரி யூஸ் பண்ணலாம், சட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நீங்க நம்ம நார்மல் குக்கர் சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களா சார்? சாப்பாடு எப்படி இருக்கு கேட்டீங்க, சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கட்டிமா ஒரு மாதிரி விதையா இருக்கும். ஆமாங்க. இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் கட்டிமா அப்படியே சும்மா பிடிச்சி கரைக்கணுங்க. இது வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் சாப்பாடு பொறி மாதிரி இருக்குங்க. அப்படி எண்ணி சாப்பிடலாம், அப்படி தூவி விட்டா எண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்ன, சமைக்கும் போது திறந்து பார்க்கலாம், வெடிக்காது, ஃபயர் ஆகாது, எதுவும் ஆகாது. சேஃப்டி. அதிக நிமிஷம் 25 நிமிஷம் டைம் வச்சுக்கணும். நம்ம 25 நிமிஷம் டைம் வச்சு நம்ம இறக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு இது வந்து நார்மல் இப்ப கேஸ் அடுப்புல வைக்கலாம், எல்லாமே கேஸ் அடுப்புல வைக்கலாம் சார். சிம்ல தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. சிம்ல வச்சோம்னா லாங் லைஃப் வரும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. அண்ட் வந்து இப்போ இது கிளேன்றதுனால அந்த கிளே ஸ்மெல் மத்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே கேக்குறேன், அந்த கிளேவோட ஸ்மெல் எதுவுமே வராதுங்க சார். நம்ம கிட்ட வாங்குறீங்க, ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்றீங்க, அடுத்து அப்பவே யூஸ் பண்ணி சீசனா தான் இருக்கும். எல்லாமே சீசன் தான். இது வந்து டெரகோட்டா கிளேங்க சார். நம்ம ஊர் கிளேக்கும் டெரகோட்டா கிளேக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊர் செஞ்சு சுட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆயிரும், டெரகோட்டா வந்து ரொம்ப மிருதுவாயிரும். நம்ம என்ன டிசைன்ஸ் வேணா நம்ம பண்ண முடியும் டெரகோட்டா கிளேல. இது வந்து பார்த்தா 1400 ரூபீஸ் வருதுங்க சார். ஓகே, பிளஸ் ஷிப்பிங்கே டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க சார். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டு ஹேண்டிங்க. இந்த ஹேண்டில் மெயினாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சார். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, முட்டை குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல் இருக்கு. உங்களுக்கு சொல்லும் போதே நான் ஊறுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் எனக்கும். அது அடராடா, அதில் ஒன்றும் இல்லை. போன டைம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அடாடாடாடாடா, அந்த டேஸ்ட் இருக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குங்க சார். அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொன்று ஆம்லெட் ஆஃப் ஆயிலுக்காக டெவலப் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ரை பேனுக்கு உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி வச்சுட்டு அழகா ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். உங்களுக்கு என்னோட டாப் செல்லிங்ல 2வது ப்ராடக்ட்டுங்க சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இது பார்க்கறதுக்கு எப்படி சார் இருக்கு? உங்களுக்கு வந்து என்ன சார் இந்த நான் ஸ்டிக் மாதிரி இருக்கு? சேம் சார், கிளேலயே செஞ்ச நான் ஸ்டிக் டவா சார். இது கம்ப்ளீட்டா களிமண்ணால் செய்யப்பட்ட நான் ஸ்டிக் டவா. ஆப்பம் ஊத்திக்கலாம். இதுலயே 3 சைஸ் வருதுங்க சார். டீ பிரியருக்காகவே பண்ணிருக்கேன் சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்படி சார் இருக்கு? உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வாட்டர் பாட்டிலுங்க சார். உங்களுக்கு கிளேலயே செஞ்ச வாட்டர் பாட்டிலுங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரப்பர் வந்து ஃபுட் கிரேட் ரப்பருங்க. இந்த ரப்பர் வந்து ஃபுட் கிரேட் ரப்பர். அதனால நீங்க டைட்டா ஊத்திக்கலாம், அப்படி லாக் பண்ணிக்கலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். தண்ணி பாட்டில், கண்டிப்பா தண்ணி பாட்டில். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டிலுங்க. அடுத்தது உங்களுக்கு டீ காஃபி என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுலயே உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜக்கு இருக்குங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு ஐட்டம் சார். நமக்கு மளிகை சாமான் போடுறதுக்கு கொண்டு வந்திருக்கோம் சார். நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆமாங்க, மளிகை சாமான் போடுறதுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுல 3 ஐட்டம் என்ன வேணா போட்டுக்கலாம். ஆமாங்க, மிளகு போட்டுக்கலாம், உங்களுக்கு பருப்பு போட்டுக்கலாம், என்ன வேணா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு 10 ஐட்டம் இருக்குங்க, 10 வெரைட்டி இருக்குங்க. உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து 240 ரூபீஸ் வருங்க செட்டுங்க. கம்ப்ளீட் செட்டாக வந்துருங்க உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா. அடுத்து வந்து டின்னர் செட்டுங்க சார். நம்ம சாப்பிட்ற தட்டும் கூட கிளேலியே இருக்குங்க. இது கம்ப்ளீட் செட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டம்ளரு, ஒரு ஸ்பூனு, 2 கப்புங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் செட்டுங்க. எவ்வளோ இது 560 ரூபா வருங்க. ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுங்களா? கண்டிப்பாக அனுப்ப முடியுமா சார்? நம்ம எங்கே வேணா கொடுக்கலாம் சார். இன்னைக்கு வந்து எல்லா பக்கம் ஆன்லைன் இருக்கு, டெலிவரி இருக்கு, நம்மகிட்ட அமேசான்
இருக்கு, அமேசான் கொடுக்குறோம். அமேசானில் நீங்கள் போனீங்கன்னா அமேசானில் புக் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிள். பாலாஜி ட்ரேடர்ஸ் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அமேசானில் போய் நிறைய வருங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். இன்னைக்கு 4 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் பண்ணி தரலாம் சார். அந்த அளவுக்கு நம்மகிட்ட பேக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு உங்கள்கிட்ட கால் பண்ணுற வியூவர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் சார். நல்ல விதமாக பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஓகேங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.